அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக கோவை கவுண்டபாளையம் பகுதி மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகிறார். இவரது தலைமையில் கோவை கவுண்டபாளையம் அருகே உள்ள முல்லை நகர், அசோக் நகர், பிரபு நகர் பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆட்சியர் அலுவலகம் முன்பு பட்டாக்கள் வழங்கிட, ஏழை எளிய மக்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்திட என பதாதைகளை ஏந்தி குழுவாக நின்று தங்களது மனுக்களை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளருடன் பேசிய கவுண்டபாளையத்தை சேர்ந்த பேபி கூறியதாவது: தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கவுண்டபாளையம் பகுதியில் சுமார் 30 முதல் 40 ஆண்டு காலமாக புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகின்றோம். அரசு சார்பாக எங்களுக்கு மின் வசதி, குடிநீர் இணைப்பு, குடும்ப அட்டை உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் கிடைத்துவிட்டது. ஆனால் பட்டா மட்டும் இன்றளவும் தரவில்லை. ஆட்சி மாற்றம் வரும் போதெல்லாம் பட்டாக்கள் தருவதாக கூறுகின்றனர். ஆனால் இதுவரை எந்த அரசும் எங்களுக்கு பட்டா வழங்க முன்வரவில்லை என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் லட்சுமி, திவ்யா மற்றும் கவுண்டபாளையம் பகுதி மக்கள் சாந்தமணி, ராமகிருஷ்ணன், பாக்யா, பார்வதி, வெள்ளியங்கிரி, கிருஷ்ணன், கௌசல்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.